చిత్తూరు జిల్లా కుప్పం మండలం మల్లనూరులో దారుణ ఘటన చోటు చేసుకుంది. మల్లనూరు గ్రామానికి చెందిన 45 ఏళ్ల రమేష్ అనే వ్యక్తి వికలాంగురాలైన హారతిపై అత్యాచారానికి పాల్పడ్డాడు. ఇంట్లో ఎవరూ లేని సమయంలో అదును చూసుకుని అఘాయిత్యానికి పాల్పడ్డాడు. చికిత్స నిమిత్తం వికలాంగురాలని కుప్పం ప్రభుత్వ ఏరియా ఆసుపత్రికి తరలించారు. అత్యాచారానికి పాల్పడిన రమేష్ ను కఠినంగా శిక్షించాలని హారతి కుటుంబ సభ్యులు కోరుతున్నారు. பேர் பெருமாள். நான் மல்லானூரில் இருக்கிறோம். வில்லேஜில் இருக்கிறாங்க. இது மாதிரி அக்கா வீட்டான ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. சரி என்னன்னு போயிட்டு பார்த்தாக்கா அவங்க அக்கா வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற வீடு ஒரு ரமேஷ்னாலே போயிட்டு இது மாதிரி வீட்டான ஆரே இல்லை, அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் போதை, அதனால் அவர் இங்கே வெளியில் இருந்துக்கிறாங்க. அக்கா வேலைக்கு போயிட்டு பெங்களூரு. அக்கா மகா ஹேண்டிகேப் பெரிய அக்கா மகா அவங்க 2 பேர் தான் வீட்டில் இருக்கிறாங்க. சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தை பார்த்துட்டு வீட்டு முன்னாடிக்கிற ஆள் ரமேஷ்னால சரக்கு போட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பிள்ளைவை பலவந்தகரமாக பண்ணி ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் போய் நாங்கள்லாம் தெரிஞ்சு போன பின்னாடி ரொம்ப நல்லா உடம்பெல்லாம் கடிச்சு எல்லாம் வச்சுக்கிறாங்க. சரி என்னான்னு போட்டு பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் பார்த்து பின்னாடி வஜ்ரவலின்னு சொல்லிச்சு. அதனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வெயிட் பண்ணுவோம். எங்களுக்கு நீங்கள் தான் ஏதோ பெருசு பண்ணி நியாயம் பண்ணிக்கணும். உங்களை நம்பி தான் வந்திருக்கோம்.